ஜனநாயகம் கிட்டத்தட்ட 20ஆம் தேதி தள்ளி போக வேண்டிய ஒரு கேஸ இழுத்து பிடிச்சு 19ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டை நாங்க எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கும் ஒரு பெட்டிஷன் போட்டு கடைசி 15ஆம் தேதி நாங்க அந்த கேஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இதுல நாங்க இன்வால்வ் ஆக விரும்பல அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு இந்த கேஸை எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கோர்ட் இதை சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம். ஒரு ஹை கோர்ட் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா போய் நம்ம போய் ஆர்டர் வாங்கலாம். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சுன்னா மறுபடியும் நம்ம ஹை கோர்ட்டுக்கு தான் வரணும். ஸோ அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா மறுபடியும் 20ஆம் தேதி வரை காத்திருக்கணும். இன்னைக்கு தேதிக்கு எங்க ஊர்ல 2 ஏசி தேட்டர் தான் இருக்கு. அந்த 2 ஏசி தேட்டர்லையும் பேனர்ஸ் அப்படியே இருக்கு. அவ்வளவு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸைட்மெண்ட். விஜய் அவர்களோட கடைசி படம் எப்படி இருக்க போகுது, இது மாதிரியே மேசிவ் ஒரு க்ரௌட இனிமே பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு 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 ஏக்கமா இருக்கு. 2 தேட்டருமே இந்த படத்தை எடுத்து வச்சு காத்துட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்துல படம் வரல. பராசக்தியே எந்த ஒரு தேட்டரும் எடுக்கல. இப்ப என்ன அப்படின்னா அதுக்கு பதிலா தலைவர் தம்பி தலைமையில் அந்த ட்ரிபிள் டியும் வாவாத்தியாரு 2 மாத்தி போட்டிருக்காங்க. அந்த இருந்தாலும் அந்த வெறிச்சோடி போன ஒரு சிச்சுவேஷனை பார்க்கும்போது அவ்வளோ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இது என்னதான் நீங்க எவ்வளவு இழுத்தாலும் இது கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வரும் பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தலைவாக்கும் இதே தான் பண்ணீங்க. நீங்க பண்ணல, ஆப்போசிட் பார்ட்டி ஏடிஎம்கே பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம்லாம் மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டுல மட்டும் ஃபுல்லா பேன் பண்ணாங்க. மத்த எல்லா ஸ்டேட்லயும் ரிலீஸ் ஆகி கமல்ராஜ் முதற்கொண்டு படம் வந்துருச்சு. ஆனாலும் 10 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆன அந்த நேரத்துல எவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்ல. கிட்டத்தட்ட அதே நிலைமை. ஆனா இது கிட்டத்தட்ட 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு இது அதிகமா இருக்கும். கடைசி படம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இது எல்லாத்துக்கும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிக்கவே ஒரு மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, அதை வச்சு நீங்க செய்றீங்க. ஸ்டேட்டும் சரி, சென்ட்ரலும் சரி, இதுக்குள்ள எப்படி அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். மொத்தம் சென்சார் டீம்ல 5 பேர் அப்படின்ட்டாங்க. அதுல ஒருத்தருக்கு அப்ஜெக்ஷன் இருந்தாலும் அதை அந்த சர்டிபிகேட்டை நிறுத்தி வச்சு அவரோட அந்த அப்ஜெக்ஷன் தீர்ற வர அந்த சர்டிபிகேட்டை கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேதிக்கு விலை போகாத மனுஷன் இல்ல, விலை போகாதவன் மனுஷனே இல்லை அப்படின்பாங்க. கண்டிப்பா மிகப்பெரிய பார்ட்டிஸ் 2 பேருமே, ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு பிஜேபி, இந்த 2 பார்ட்டிஸ் கிட்டையும் இல்லாத பணம் கிடையாது. குறைஞ்சபட்சம் 5 லட்சம், அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு அப்ஜெக்ஷனுக்காக கொடுத்துருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. அதை உங்கள்கிட்ட கேட்டேன். இல்ல அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். டைரக்ட் ஓடிடிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா மாஸ்டர் கொரோனா சுச்சுவேஷன்லயே அந்த அளவுக்கு அவங்க போகல. இதுலயும் மிக முக்கியமா இது ஒரு லாஸ்ட் ஃபிலிம். இதுக்கு கண்டிப்பா அவங்க டைரக்ட் ஓடிடி போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆழ்நித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் அவங்களும் ரொம்பயும் அவங்கள கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. ஆனா தியேட்டர்ல வர்றோங்கிறதுதான் ஒவ்வொரு ரசிகனோட ஆசை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். டாடா பை பை, see you in the next video.